ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இன்றைய நாள் இனிப்பா அமையட்டுங்க. நான் இன்னைக்கு சக்கரை பொங்கலோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, 1 கப்பு புழுங்கலரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா நெய், 1 1/2 கப்பு தண்ணி, 1 1/2 கப்பு பால் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய்யை விட்டு அதில் முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே சூப்பராக பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ அதே பேனில் வந்துட்டு சர்க்கரை 1 கப்பு எடுத்திங்கன்னா 2 கப்பு தண்ணி விட்டுக்குங்க, பாவு நம்ம காய்ச்சறதுக்கு. சில பேர் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணுவாங்க, அப்படி கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது 4 ஏலக்காயை இடித்து போட்டுட்டேன். இப்போ சாதமும் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாகை வந்துட்டு ஆட் பண்ணி சர்க்கரை பொங்கலை வந்துட்டு கிண்ட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போவே சூப்பராக மணமாக இருக்குது. நல்லா வந்துட்டு கிண்டியாச்சுங்க. சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சையை வந்துட்டு சேர்த்துடலாங்க. இப்போ சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு தேவையான நெய்யை விட்டு இறக்கிட வேண்டியதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்